முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா சினிமா பிரபலங்களை சந்திச்சுட்டு வராரு இல்லையா? அவர் மக்களை போய் எப்ப டைரக்டா சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவிலே அடி முட்டாள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு அனுபவிப்பாங்க. இது என்ன இருக்கு ஒண்ணுமே புரியல. இது மக்களுக்கு வந்து மக்கள் வந்து மாற்றம் வேணும் எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்க. மீடியா கண்டி இல்லை, மீடியா வந்து ஒருத்தர் பேசி 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 பேசியே பெரிய ஆளாக்கிறான். இதுதான் உண்மை. மக்கள் எப்போ சந்திப்பார்? எலெக்ஷன் வரும்போது சந்திப்பார் போல திருப்பியும். அவ்வளோதான், அது வரைக்கும் வெயிட் பண்ண போல. நாங்கள் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அவங்களையே இந்த கேள்வி கேட்க மாட்டேங்க. அவங்க எதுவுமே பண்ணல. இவர் கொஞ்ச நாள் ஆட்சி வந்துட்டு இவர் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உடனே பண்ணணும்னா எப்படி பண்ணுறோம்? அம்மா ஒரு சொல் கேள்விக்கு மட்டும் அவர் சந்திக்கலன்றவங்க விட அவர் போயிட்டு இறங்கி வேலை செய்ய முடியாது. ஆணையன்றது அமைச்சருங்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க போய் வேலை செய்கிறது கண் கூட எல்லா மக்களும் பார்க்குறாங்க. ஒரு புதிய மாற்றம் வந்திருக்குது. அந்த மாற்றத்தை நம்ம வரவேற்கணும். அந்த மாற்றம் கொஞ்சம் நாள் கழித்து தான் மக்களுக்கு அந்த பலன்கள் போய் சேரும். இதோ விஜய் வரதான் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ இதை கற்ப வச்சாங்க அதை கற்ப வச்சாங்க. இந்த 2 பேருமே சேர்ந்து இவ்வளோ பேசுகிறாங்க. ஏன் இவங்களாம் வந்தாங்களா? எதுவுமே நடக்கலையா? அவருக்கு தகுந்த அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாமல் அரசியலில் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் இப்படி தான் இருப்பார். மக்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மக்கள் தெரியாதனமா ஓட்டு போட்டாங்க. போட்டவங்க யாரும் அனுபவம் உள்ளவங்க போடலை. ஏதோ சினிமா முகத்தில் போட்டாங்க. இந்தியாவிலே அடி முட்டாள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு அனுபவிப்பாங்க. ஒரு தலைவர்னா பேசுனா தான் புரிதல். ஒரு மக்கள் வந்து நம்பி ஓட்டு போட்டோம். நாங்கள் கூட அவங்க தான் போட்டோம். டிஎம்கேக்கு தான் இத்தனை வருஷம் போட்டோம். என் பிள்ளைங்க சொல்லி நான் டிவிகேக்குன்னு விஜய்க்குன்னு போட்டேன். இப்போ மக்கள் அது அவங்களுக்கு தெரியல எல்லாம். இப்போ ஒரே ஒரு உதாரணம், இந்த 1000 ரூபாய் ரெக்கார்டு. இப்போ அதே இப்போ உதயநிதி என்ன சொன்னாரு, எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து 4000 ரூபாய் போடும். அதுக்கப்புறமே இந்த 4000 ரூபாய் போனதுக்கப்புறம் தெரியாது என்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஆட்சியை பற்றி ஒன்றுமே தெரியும். என்னைக்கு விஜய் வந்தாரோ அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சுது. எல்லாரையும் மாற்றம் வேணும் தான் ஒரு ஓட்டு போடுறேன். அந்த ஓட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாற்றத்துக்கு உண்டான விசுவாசத்தை அவர் நடைமுறைப்படுத்துறார். அவ்வளோதான்.